மதுரை மாநகர். வாமா, காலைல வந்துட்டு வாமா. என்னம்மா வேணும்? காலைல வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன் பிள்ளைக்கு பணத்தாலும் உடலாலும் கஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. இருப்பிடத்தை 2 இடங்கள் மாற்றி மாற்றி பார்த்தும் எந்த தெளிவும் நடக்கலை என்பது உன் கருத்து. காலன்னு சொல்லலாம். அதனால் இப்போ சனி தோஷத்தால் இந்த விஷயம் நடக்கு. செய்வன வீண கோளாறுகள் கிடையாது. மாற்றி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? அடுத்த வருத்தம் கட்டிக்கிடுவேன். இந்த வருத்தம் மன அமைதியாக கட்டி முடிப்போம். அதே மதுரை எந்த ஊருமா உனக்கு? மதுரையில் இந்த இடம் கால் வந்துட்டு வரலாம். நல்லதொரு குடும்பம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 பிள்ளைகளை பற்றிய வாழ்க்கையினுடைய வேதனையும் துயரமும் உனக்கு இருக்குது. அதில் உன்னுடைய உடல்நிலை கோளாறை பற்றி உனக்கு கொஞ்சம் மன வருத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி பில்லி துணிய பிசாசு எதுவும் நடந்திருக்குமோன்னு நீ நினைக்கிற. அப்படி எதுவும் நடக்கவில்லை. கால் வந்துட்டு வரலாம். பாசம் என்று எதை சொல்வது? கர்மதாமிக்கு வேற என்னம்மா வேணும்? இந்த வேலை நிறைய கிடைக்கும். வெற்றி அடைவாய். நல்லா இருக்கும் மகளே. கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. வாமா. தொற்றக்கூடாது. வரலாம். என்ன வேண்டும்? பக்கத்தில் வாமா. நீங்கள் தள்ளிடுமா. கண்ண முடு. உன் வீட்டுக்கார மனத்தை மாற்றி தரணுமா இல்லை கோர்ட்டில் ஜெயிச்சு தரணுமா? கால் வந்துட்டு வா. உங்களுக்கு கர்மதாமிக்கு வரலாம். இந்தா 3 மாத காலத்தில் மனசு மாறும். குடும்பம் ஒன்று சேரும். வெற்றி அடைவாய். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு வரும்போது அதை பேசுவோம். நல்லா. சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தது. சொத்து இடம் சம்பந்தமாக மதுரையில். என்னம்மா, எந்த ஊருமா உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். நின்று கும்பிடு. சந்தோஷமாக கும்பிடு. என்ன வேண்டும் சொத்துல? அப்பாவுக்கு சொத்துல கொடுக்க மாட்டேன்றாரு. தாரேன் 4 1 2 3 4 4 பேருக்கு பங்கு இருக்கா? 4 பேருக்கு தான் இருக்குது. உனக்கு தரமாட்டோம். போ. வரலாம். அந்த சொத்து விஷயம் முடிவதற்கு 90 நாள் அவகாசம் இருக்குது. எல்லாரையும் சமாதானமாக பேசி உன் பங்கை வாங்கி தந்தா போதுங்களா? இந்த வேறு என்ன வேணும்? பையன் நகை போட்டு போனேன். அது திரும்பி வரும்போது எப்படி போச்சுன்னு தெரியல. பேருந்தில் போயிடுது. வெற்றியாக்கி தரேன். வெற்றியாக்கி தரேன். நல்லா இந்தா
கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கல்யாண விஷயமா பிள்ளைகளுக்கு யார் கேட்டு வந்தது? அவாப்பா. யாருக்கு? எந்த ஊர்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் முனீஸ்வர சாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீரகாளி ஒரு எல்லையில், நான் கருப்பசாமி ஒரு பக்கம். கால் வந்துட்டு வரலாம். பன்னீர் பன்னீர் வரலாம். இந்த திருமண தடைக்கு காரணம் கிரகங்களா, மனிதர்களால் வேறு எதுவும் தீவினைகள் நடந்திருக்கா, போட்டி பொறாமையால் குழப்பம் நடந்திருக்கான்னு ஒரு கேள்வி உள்ளத்தில். போட்டி பொறாமையால் சில குழப்பம் நடந்து மங்கள வாழ்வு தடைக்கப்பட்டிருக்கு. அதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதலால் என்னை வந்து பார், ஜெயிப்போம். கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருமா? யார் இந்த பிள்ளை? அது உங்கள் தாயாரா? என்ன வேணும்? உட்காருங்க. உனக்கு உட்கார முடியுமாக்கா? அப்போ நீ உட்காரு. அதுக்கு பதில் என்ன வேணும் உங்களுக்கு? பிள்ளையை பற்றி கேட்டோம்னு சொன்னோன்னே ஏன் வந்த நீ? அப்போக்கு நீ காலில் வந்துட்டு வா. கேட்டு நான் கூப்பிட்ட கேள்விக்கு தான் பதில். அப்ளிகேஷன் போட்டிருக்கையா இருக்குல்லே? ஓகே ஆகிடுத. கால் வந்துட்டு அடிப்போம். இந்தா அந்த வேலை இந்த வருஷத்தில் உத்தரவாயிடுது, வெற்றி ஆகிக்கலாம். உன் பணம் வந்து சேரும், நிம்மதியாக. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர் கரூர் எல்லை, கரூர் எல்லை பக்தர் வாங்க. கரூர் எல்லை. வெண்ணை மலை முருகா வேண்டியதை தருவாய். கரூரில் எந்த இடப்பா உனக்கு? வரலாம். வரசித்தி விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. குளித்துறையா குளித்தலையா? குளித்தலை சிவாலயம் இருக்காங்க. கரெக்ட். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். அமைதியாருமா? என்ன வேண்டும்? கண்ணை மூடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்குது. அதே மாதிரி மாகாளியன்னு ஒரு தெய்வம் எல்லையில் இருக்கும். இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சரிவும் பொருள் நஷ்டமும் கடன்களும் வேதனையுற்று இருப்பாய். இதுக்கு கிரகங்கள் காரணமாக, இயற்கையின் சுழற்சி காரணம். இதுக்கு மனிதர்களை குறை சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்த நேர காலங்கள் மாறுதான்னு கேட்டேன். ஆமாம். எப்போ? ஆடி 30 வரை கால அவகாசம். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயித்து காட்டுறேன். நல்லா இருக்கு, வெற்றி உண்டு. நீ கால் வந்துட்டு வாப்பா. என்ன கேட்குறான் இவன்? எங்கே வரான்?
அப்படியா? கேட்டு 2 கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன வேணும்? 1 கால் வந்துட்டு வா. நமக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை. அது அவன் சட்டப்படி போகிறாலும் நம்மளும் சட்டப்படி போயிட்டு போகிறது. அது ஒன்றும் தப்பு கிடையாது, நீதி தானே. நான் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு போயிடும். எப்போ உன் பிள்ளை மனத்தை ஒரு இடத்துல பறி கொடுத்துருச்சே, அங்கேருந்து மீட்டிங் கொண்டு வரணும். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டுப்பா, நான் ஜெயிச்சு தரேன். ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஓஹோ, அங்கே போயிருக்கீங்களா? சரி. கள்ளக்குறிச்சி எல்லை. கள்ளக்குறிச்சி எல்லை பக்தவாக கள்ளக்குறிச்சி எல்லை. கள்ளக்குறிச்சி மஞ்ச குளிச்சி அழுது முடிச்சு. உங்கள் ஊர் எல்லைக்கு போகிற வழியில் ஒரு கோபுரம் தெரியுதே, என்ன கோயில் அது? பெருமாள் கோயில். நல்ல கோபுரமாக இருக்குது. சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு திருநாமம் எல்லாம் இருக்குல்ல. கால் வந்துட்டு வரலாம். விமான தரிசனம். அதன் பேர் என்ன தரிசனம்? விமான தரிசனம். கர்மசாமிக்கு என்னப்பா வேணும்? இங்கே தள்ளிடுமா? உன் பேர் என்னடா தம்பி? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. ஏன் பயப்படுத? கண்ணை மூடி உட்கார். 2 முறை முயற்சித்து வீழ்ச்சி அடைந்தாய், பணமும் நஷ்டமடைந்தாய், நினைத்த இடமும் நினைத்த ஜாப்பும் கிடைக்காதனால உன்னை ஒருத்தர் ஏமாற்றியதாக ஃபீல் பண்ணுற நீ. உண்மையா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். அதுக்காக அவனுக்கு பயந்தெல்லாம் நான் வாழ மாட்டேன். அது இப்போ அவனை அவன் ஏன்ட்டு நேரம் போனால் தானேங்க. என்ன கர்மசாமிக்கு செப்டம்பர் 20க்கு மேலே உனக்கு பாஸ்போர்ட்டு விசாவாகும், வெற்றியாக்கி தரேன். அதுக்கு முன்னால் எனக்கு விசா வந்துருமே சாமி அப்படின்னு கேட்பேன். என்கிட்ட ஓடி வருவேன், ஜெயிச்சு தருவோம். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? தர்மபுரி எல்லை. தர்மபுரி தர்மபுரி எல்லை பக்தர் வாங்க. தர்மபுரி. என்னடா தர்மபுரியா? கால் வந்துட்டு வா. செல்லாத்தா எங்க மாரியாத்தா. அப்பா என்னப்பா இது? யாரு? அம்மாச்சி. வித்தியாசமான பேரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அது என்ன அம்மன் கோயில்ப்பா? கால் வந்துட்டு வாங்க. நத்தம் சாப்பிட்டு போங்க. காரியம் முடிஞ்சோன்னு ஓடாதங்க. அன்னதானத்தை முடிச்சுட்டு போங்க. ஒரு கடன் 3 விதத்தில் வரலாம். ஒருத்தனுக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வரலாம், நோய் நொடிப்பட்டு காப்பாற்றுறதுக்கு கடன் வரலாம், தொழிலை ஆரம்பித்து வேஸ்ட்டாக போனாலும் கடன் வரலாம். ஆனால் உனக்கு வந்த கடன் இந்த 3ல் 1. இந்த கடனை நான் தீர்க்கணும். நீ அறிவில்லாத தொழிலை தேர்ந்தெடுத்தாய், தக்க துணை இல்லாமல் இப்பொழுது எல்லாம் இழந்துட்ட. இதுதான் உண்மை. அதனால் அடுத்த தொழிலையும் ஆரம்பிச்சுத்தாரேன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு மார்க்கம், ஒரு அதிர்ஷ்டம், பணம் கிடைக்கும். இந்த வெற்றி ஆகித்தாரேன். நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? யார் கர்மசாமி? கோபிச்செட்டிப்பாளையம். கோபி கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர் வாங்க. கோபிச்செட்டிப்பாளையம். செட்டிப்பாளையம். கால் வந்துட்டு வரலாம். திருக்கோவில் நடராஜ பெருமானே
ஒரு கால் தூக்கி நடமாடும். என்ன வேண்டுமப்பா? சொன்னால் வருத்தப்படுவியா? காலில் வந்துட்டு வா. வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, கேட்டு சொல்லுதேன் பாரு. நாகசக்தி இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு எங்கே போய் பரிகாரம் பார்த்த? அது உன் குற்றம் தானே. கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில். அதை தீர்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. என்னை பார்த்து போ. 3:30 மணிக்கு போ. கர்மசாமிக்கு கர்நாடகா. கர்நாடகா பக்தராங்க. கர்நாடகா. அப்பா கர்நாடகா. கால் வந்துட்டு வா. தேனோரே நாயகமே மாறலாமா? அவன் நினைக்கிறான் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. சுவாமியே என்ன வேண்டும்? என்னம்மா வேணும்? உன்னுடைய உச்சியிலிருந்து உடல் முழுக்க பார்த்தேன். ஸ்கின் சம்மந்தமான கிருமிகள் கொஞ்சம் இருக்குது. ஒன்று. அதே மாதிரி இருதார யோகம் உள்ள ஒரு குடும்பத்தில் தான் வசித்து வந்திருக்க. அதனால் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுவதற்கு 3.25 மாதங்கள் அவகாசம் இருக்குது. பொறுத்திருந்து என்னை பார்க்கவா, வெற்றியாகி தரேன். 3 முறை என்னை சந்தி. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. நல்ல மகள். நல்ல மகள். உனக்கு இந்த ஊர் பெங்களூரா? இந்தாம்மா, நல்வாழ்க்கை அமையும், செம்மையாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவியாக யாரும் வந்திருக்கா? குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? ஒரு ஆள் மட்டும். புரியலையே. உடனே நான் கூப்பிட்டேன். அப்போ கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்க. ரொம்ப ஆத்திரப்படுதாங்களே. என்ன நல்ல கால் விடலை, நல்ல கால் விடலை. என்ன பெட்டில் இருக்கானா உன் பையன்? அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு உத்தரவாயிடுது. காப்பாற்றி தெளிவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? என்னப்பா? எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. எந்த வருவோம், வெற்றியாகி நடக்கலாம். அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு சபரிமலை ஐயப்ப பக்தன், ஐயப்ப சுவாமியின் பக்தன். யாரெல்லாம் வந்திருக்கிய? இல்லை, அவரும் நானும் ஐயப்பனை கும்பிடுவோம்ங்க. தம்பி, நீங்கள் ஐயப்ப சாமி பக்தர் தானா? யார் வேறு? காது கேட்காதோ? மொழி தெரியாது. உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க இல்லை. கண்ணை மூடி சாமி கும்பிட்டு வா. சார், அந்த மொழி தெரியாட்ட எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது அந்த உலகத்தில்.
இந்த பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வரம் வாங்கிக்கிட சொல்லுப்பா. 10ஆம் தேதி காலையில் வந்து என்னை பாருங்கள், வெற்றியாக்கி தரேன். 10ஆம் தேதி வரணும். வரணும், பக்கத்தில் வாங்க. எனக்கு கோயில் வேலை நடந்துட்டு இருக்கா? கொஞ்சம் வாசனம் ஸ்ரீதர்னு. ஆமாம், எனக்கு தெரியும். 9 மாத காலங்களில் உங்களுக்கு வேண்டிய பணங்கள் வரும். 12 வருஷம் ஆச்சு. இன்னும் 9 மாதம் இருக்குது, பணம் வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன். பணம் இல்லை சாமி, வேலை காசு வாங்குறது வேலை நடக்க மாட்டேங்குது. ஜெயிப்போம். 9 மாத காலம் அவகாசம் இருக்குது, பொறுத்திருங்கள். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. இந்த கனியை கொண்டு அங்கே வைங்க, கண்களை மூடிக்கலாம். சுவாமியே, இந்தாப்பா, நிறைய பக்தர்களை வந்து தங்குவாங்க. அதுக்குரிய எல்லா வசதியும் உருவாகி வந்துடும். வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்த மகன் வாப்பா. என்னடா தொழில் தம்பி? பக்கத்தில் வரலாம். இடையில உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? உடல்நிலை எனக்கு ஒரு 2 வருஷமாகவே எனக்கு வேலை சரியில்லை. பொண்ணுக்கும் வேலை அமையலை. பொண்ணுக்கு வேலை அமையதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் இருக்கும். காப்பாற்றித்தரேன். உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். மலப்புரம் புரட்டாசி வர பொறுமை. பொண்ணுக்கு வந்து செலெக்ஷன் ஆகி செலெக்ஷனில் இன்டர்நெட் போட்டாங்க. ஆர்டர் போடுறதுக்கு 6 மாதம். அதான் சொல்கிறேன். 7 வருஷம் சர்வீஸ். சரி, உங்கள்கிட்ட விளக்கம் பேசுறதுக்கு எனக்கு முடியாது. நான் சொன்னது தான், அவ்வளோதான். கால் வந்துட்டு வரலாம். ஏபியில் ஆள் செலக்ஷன் ஆகி 12 வருஷமாக இருக்கான். அது நிற்குவான். பரமசம் அப்பப்போ கட் பண்ணிக்கா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன்களாலும் மனவேதனை துயரடைந்திருக்கிய. ஒரு மகனால் மனவேதனை அடைந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச துயரம் உங்களை வாட்டுது. அவன் இப்போது